வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆப்ஷன் பையிங்ல எவ்வளோ நமக்கு சார்ஜ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத லைவ் ப்ரூஃபாவே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் எவ்வளோ சார்ஜ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம வந்து டெமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, Zerodhaவ தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டில 45,800 புட் ஆப்ஷன் 1 லாட்ட நான் பை பண்றேன். அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாட்ட பை பண்ணி உடனே 1 நிமிஷம், 1 1/2 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள நான் செல் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து எவ்வளோ புடிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில நம்ம எதுல பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ல போயிட்டு கான்ட்ராக்ட் நோட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, அவங்க ஃபுல் டீட்டெயில் குடுத்துருவாங்க. நம்ம எவ்வளோ பை பண்ணியிருக்கோம், எவ்வளோ செல் பண்ணியிருக்கோம், அதுக்கு புரோக்கரேஜ் எவ்வளோ, எஸ்டிடி எவ்வளோ, ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ, ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இதுல இருக்கும். இத பார்த்து நம்ம வந்து ஒரு ட்ரேட நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதுல எவ்வளோ இருக்குதோ, அதுதான் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து செட்டில்மெண்ட்ல வந்து இது போக தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இதுல கான்ட்ராக்ட் நோட்ல பாத்தீங்கன்னா புரோக்கரேஜ்னு இருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் அதுல வந்து ₹40ங்கிறது நம்ம ஒரு வாட்டி பை பண்ண பாத்தீங்களா அதுக்கு ₹40. அதையே வந்து நம்ம பை பண்ணதை வந்து ப்ராஃபிட்லயும் லாஸ்ட்லயே நம்ம செல் பண்ணிடுவோம் உடனே. அதுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ₹20. மொத்தம் ₹40 யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜீரோதாக்கு. இது வந்து கவர்மெண்ட் கிடையாது. ₹40 பாத்தீங்கன்னா ஜீரோதாக்கு போயிடும். ஒரு பைக்கு ஒரு செல்லுக்கு நீங்க எத்தனை லாட் வேணாலும் அடிச்சுக்கலாம். 100 லாட் அடிச்சாலும் சரி 500 லாட் அடிச்சாலும் சரி ₹20 அவங்களுக்கு. பைக்கு ₹20 செல்லுக்கு ₹20. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்டிடி சார்ஜ் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு 0.85%. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் டேர்ன் ஓவர் சார்ஜ் ₹1.34. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ₹7.44. இப்ப நான் வந்து இந்த ஒரு ட்ரேட் பண்ண பாத்தீங்களா ஒரு பை ஒரு செல் ஒரு 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 புட்டை பை பண்ணிட்டு செல் பண்ணிட்டேன். இது புரோக்கரேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ₹49.64 வந்து எனக்கு வந்து புரோக்கரேஜ் பிடிச்சிருவாங்க. புரோக்கரேஜ்ங்கிறது அந்த ₹40 தான் பிளஸ் டாக்ஸ் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ₹49.64 வந்து எனக்கு நம்ம அக்கௌண்ட்ல வந்து பிடிச்சிருவாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எந்தெந்த இதுக்கு ஒரு நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் புட்டை வந்து செல் பண்ணேன். அதுக்கு பாத்தீங்கன்னா ₹25. நம்ம வந்து தனித்தனியா பார்த்தாலும் ஒரு புட்டை செல் பண்ணீங்கன்னா ₹25.26. அதுக்கடுத்து அதை நான் செல் பண்ணதை பை பண்ணிட்டேன்ல அதுக்கு ₹24.38. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக்கும் ஒரு செல்லுக்கும் அவங்க சார்ஜ் போடுவாங்க. இதுல வந்து ப்ராஃபிட் எனக்கு பாத்தீங்கன்னா நான் ₹59 தான் நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அதுல ₹49 வந்து டாக்ஸும் புரோக்கரேஜும் போயிடும். எனக்கு ₹10 தான் ப்ராஃபிட்டா கிடைக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 லாட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல எவ்வளவு புரோக்கரேஜ் பிடிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்ப 2 லாட்டும் ட்ரை பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ₹59 நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். அதுல ₹49 புரோக்கரேஜ்க்கே போயிருச்சு. அடுத்ததா நம்ம பண்ணதுல பாத்தீங்கன்னா ₹128 மொத்தம் அந்த ₹59 பிளஸ் இப்ப வந்து ₹69 ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா ₹128 நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இதுல எவ்வளவு போகும் ரெண்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா ₹99.74 வந்து புரோக்கரேஜ் டாக்ஸுக்கே போயிடும். அதுல ஃபர்ஸ்ட் புரோக்கரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ₹80. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லாட் பண்ணோம் பாத்தீங்களா அதுக்கு ₹40. இப்ப 2 லாட் பண்ணதுக்கு ₹40. எத்தனை லாட் பண்ணாலும் ஒரே இதுதான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எஸ்டிடி வந்து ₹1.86. ட்ரேட் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ₹2.94. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ₹14.93. மொத்தம் ₹99.74 வந்து புரோக்கரேஜ்லயே நமக்கு வந்து போயிடும். இப்ப நான் ப்ராஃபிட் பண்ணது பாத்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து ₹128.25 தான் நான் ப்ராஃபிட்டே பண்ணியிருக்கேன். அதுல ₹99.74 புரோக்கரேஜ் டாக்ஸ்லயே போயிடும். எனக்கு கடைசியில ப்ராஃபிட்டா கிடைக்கிறது ₹28 தான் ப்ராஃபிட்டா கிடைக்கும். நான் ஒருவேளை இதுல லாஸ் பண்ணியிருந்தேன்னு வைங்க எனக்கு டாக்ஸ் போகும், புரோக்கரேஜும் போகும். பிளஸ் நான் வந்து லாஸ் பண்ண அமௌண்ட்டும் இதுல ஆட் ஆகும். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு நாளைக்கு நான் ஒரு ட்ரேட் எடுத்து நான் லாஸ் பண்ணியிருந்தேன்னா கிட்டத்தட்ட ₹2000 ஒரு லாட் நான் பை பண்ணி லாஸ் பண்ணேன்னா இவ்வளவு இது லாஸ் ஆகி எனக்கு ₹500 ₹600 ஒரு இது லாஸ் ஒரு லாட்டுக்கு லாஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஆப்ஷன் பையிங்க பொறுத்தவரையும் ரொம்ப உஷாரா பண்ணணும். இல்லாட்டி ஓவர் ட்ரேட் பண்ணி நம்ம எவ்வளவு அக்கௌண்ட் இருக்கோ எல்லாமே ப்ளோ பண்ணிட்டு வெளியில போற மாதிரி ஆயிரும். கொஞ்சம் உஷாரா பண்ணணும்னா 10 செகண்ட் 20 செகண்ட் முடிஞ்சா ஒரு நிமிஷமே அதிகம் தான். அதுக்குள்ள டக்கு டக்குன்னு வெளியில வந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம்னு அதே ஓவர் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலும் நம்ம அக்கௌண்ட் காலியாக அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால ஆப்ஷன் பையிங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது.